Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடக்க இருக்கக்கூடிய இரண்டாவது T20 மேட்ச். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ODI மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு பிக் மார்ஜினில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட இடத்துலையே போய் 110 ரன் சம்திங் அந்த ரன்னுக்குள்ளேயே அவங்கள சுருட்டி அதை வந்து சேஸ் பண்ணி இந்தியா வந்து வின் பண்ணாங்க. ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப யங் பிளேயர்ஸ், ஒரு இளம் படையை வச்சு இந்தியா வந்து முதல் ODI மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இரண்டாவது ODI மேட்ச் கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு அகைன்ஸ்டாக ஸோ இந்தியா வந்து மோத போகிறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ½ அன் ஹவரில் டாஸ் ரிப்போர்ட்லேருந்து பிச் ரிப்போர்ட்லேருந்து தென் புதுசாக யாராவது ஒரு பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆப்ஷன்ஸில் பிக் பண்ணிக்கலாம், டபுள் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாமே லாஸ்ட் ½ அன் ஹவரில் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் MyFab11 ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்புங்க. நீங்கள் ட்ரை சும்மா ஜஸ்ட் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 50 ரூபாய்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும். ரொம்ப சூப்பரான ஒரு ஆப். யூசர்ஸ் பேஸ் இதில் அதிகமாக இருக்காங்க. ஸ்மால் லீக்ஸ் எதுவுமே வந்து ஃபில் ஆகாமல் போகாது. எல்லா கான்டெஸ்ட்டுமே இதில் ஃபில் ஆகிடும். அது ஒரு வேலிட் பாயிண்ட். ரெண்டாவது, இன்ஸ்டன்ட் விட்ராவல் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களால் உங்களோட அமௌண்ட்டை வந்து விட்ராவலும் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதில் வேறு ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோ GST சார்ஜ். உங்களோட டெபாசிட் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா GST மணியை அவங்க பிடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆப்ஸ்க்கும் இந்த ஆப்ஸ்க்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசனை நீங்கள் பார்த்தினாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். MyFab11 ஆப். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா நடக்கக்கூடிய இரண்டாவது ODI மேட்ச் 19 டிசம்பர் 2023 ஈவினிங் 4:30 இந்த மேட்ச் நடக்குதுங்க. ஸோ முதல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மதியமே நடந்தது இல்லைங்களா, 1:30 மணிக்கு. ஸோ இது வந்து 4:30 தான் இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. தென் வெனு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜியா பார்க், கியூப்ரா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்க போகுது. லைவ் ஸ்ட்ரீமிங் சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்லையும் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஹாட்ஸ்டார்லேயும் பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சென்ட் ஜார்ஜியா பார்க்கை பொறுத்த வரைக்கும் போத் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து இங்கே கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் தாங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 233 அப்படிங்கிறது தான் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோராக வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஒரு ஆவரேஜான ஸ்கோர். அது மட்டும் இல்லாமல் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸ், நிறைய ஸ்கோர் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கம்மியான ஸ்கோரில் வந்து அவங்க சுருண்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்தியா டீமுக்கு நல்லாவே ஈஸியாகவே விளையாண்டாங்க. ஸோ பேட்டிங்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிச்சு இந்தியாவுக்கு. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே ரொம்பவே கொஞ்சம் கூட ஸ்ட்ரகிளே ஆகாமல் ரொம்பவே சூப்பராக வந்தாங்க அந்த பேட்டிங் பேரடைஸில். இந்த பர்டிகுலர் வெனுவில் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகப்படியான சப்போர்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜான ஸ்கோரை 233 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால ஸோ ஃபாஸ்ட் பாலர் பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மேட்ச்சில் 57 விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த 5 மேட்ச்சில் 11 விக்கெட்டு மட்டும்தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு நல்லாவே தெரியும் இங்கே ஃபாஸ்ட் பாலர்ஸோட வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கடைசியாக இந்த வெனுவில் நடந்த மேட்ச்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸும் 2 விக்கெட் தான் வந்து ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு இங்கே நல்லாவே சப்போர்ட் பண்ண போகுது. அது இல்லாமல் யார் டாஸ் வின் பண்ணாலுமே மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு பவுலிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சேஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ரெக்கார்ட். ஸோ ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் கடைசியாக 2022 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மேட்சை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் சவுத் ஆப்பிரிக்கா 3 மேட்சும் இந்தியா வந்து 4 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி அப்பர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும். அந்த கடைசியாக ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவனை பார்த்துருவோம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கன் டீமை பொறுத்த வரைக்கும் ரைசா ஹென்ட்ரிக்ஸ், TD ஜோர்ஜி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ராசி வேண்டர்டர்சன், ஐடன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன் விக்கெட் கீப்பர். அடுத்ததாக டேவிட் மில்லர்.
இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ஒரு பேட்டிங் ஆர்டர். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஆல்ரவுண்டரோட அவங்க போகிறாங்க. ஸோ வில் மில்டர் அடுத்ததா ஃபிக்கில் குவாயோ. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. தென் மினிமம் ஓவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 7 ஓவர் மேக்ஸிமம் 9 ஓவர் வரைக்கும் அவங்க பவுல் பண்ணிவிடுவாங்க. அடுத்ததாக கேசவ் மகாராஜ், எல் வில்லியம்ஸ், அடுத்ததாக என் பர்கர், இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை வந்து வச்சுக்க போகிறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் டி சாம்சி வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. இந்த வெனுவில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால எல் வில்லியம்ஸை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பிக் சர்ப்ரைஸுங்க, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த மேட்ச் ப்ளே பண்ணல. ஸோ நம்ம அந்த ஃபேண்டசி சைட்ஸ்லேயே கூட அவரோட நேமே வந்து இல்லை. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேர் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், கேஎல் ராகுல், ரிங்கு சிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட டாப் 6 பேட்ஸ்மென்ஸ். ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. சாய் சுதர்சன் ஏர்லியராக அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல திலக் வர்மா 1 டவுன் வருவார். அதுவே ருத்ராஜ் கைக்வாட் ஏர்லியராக அவுட் ஆகிட்டார் அப்படின்னா சஞ்சு சாம்சன் தான் வந்து 1 டவுன் வருவார். ஸோ பேட்டிங் யூனிட்டில் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் மாறும் இந்த ஏர்லியராக விக்கெட் விழுகிற பட்சத்தில். அதர்வைஸ் ஆஸ் யூசுவல் கேஎல் ராகுல், ரிங்கு சிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் போயிடுவாங்க. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்தியாவுக்காக ஒரு ஆல்ரவுண்டராக அவர் ப்ளே பண்ணுறாரு. மீதி 4 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போயிருக்காங்க. ஸோ குல்தீப் யாதவ், ஆவேஸ் கான், முகேஷ் குமார், அர்ஷதீப் சிங். ஸோ 4 ப்ராப்பர் மெயின் பவுலர், ஒரே ஒரு ஆல்ரவுண்டர், 6 பேட்ஸ்மேன். ஸோ இவங்களை வச்சு தான் போயிருக்காங்க. இதில் ஒரே ஒரு மைனஸ், சப்போஸ் ஏதாவது ஒரு பவுலருக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி ஆகிட்டாவோ அந்த இடத்துல டேக்கிள் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் திலக் வர்மாவை தவிர வேறு யாருக்குமே இல்லை. அப்படிங்கிறது ஒரு பார்ட் டைம் பவுலராக திலக் வர்மா செயல்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. யாருக்காவது இன்ஜுரி ஆனால் மட்டும்தான், அதர்வைஸ் பெருசாக ஒரு பவுல் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸாக பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யாருக்கு எந்த மாதிரியான ஒரு ரோல் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் டீமில் இருந்தே போகும். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் மேட்ச் ப்ரிவியூவில் சொல்லியிருந்தேன். ஸோ சாய் சுதர்சன் கண்டிப்பாக வந்து ஒரு 50+ ரன்ஸ் வரைக்கும் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் மேட்ச் ஆடி இருந்தார். ஸோ அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவசரவே படமாட்டார். பாலுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப காமாக ஆடுவார். வெறும் முதல் மேட்ச் ஆடின மாதிரியான ஒரு ஃபீலை யாருக்குமே கொடுத்துருக்காது. அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸை பார்த்துட்டோம். ஸோ மைனஸ் வைஸ் பார்க்குறப்போ அந்த ஒரு 140 வேகத்தில் பவுல் பண்ணக்கூடிய இன்கமிங் டெலிவரி, நல்ல ஒரு இன்ஸ்விங் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ்ட்டு அவர் ஸ்லைட்லி வீக்காக இருக்கார். இதுக்கு முன்னாடி அந்த டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே பார்க்குறப்போ. ஸோ அந்த வகையில் சாய் சுதர்சனுக்கு அந்த மாதிரியான பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்போசிட் சைடில் எல் வில்லியம்ஸ். ஸோ அவர் இந்த மேட்ச் உள்ளே வந்தார் அப்படின்னா இன்சியலாக பவர் பிளேலே பவுல் பண்ணுவார். ஸோ எல் வில்லியம்ஸ் சாய் சுதர்சன் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியராக அவுட் ஆகிட்டார். அவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-30+ ரன்ஸ் வரைக்கும் ஆடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இவரும் பெருசாக அவசரப்பட மாட்டார். T20s அப்படின்னா ஒரு பவுண்டரிஸ் நிறையா கொண்டு வருவார். ஸோ ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட் பண்ணி தான் ஆடுவார். ஸோ அது அவரோட ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட்டு அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. ஆப்போசிட் சைடில் பர்கர் அவர் இருக்காரு. அவர் தான் இன்சியலாக பவர் பிளேல பவுல் பண்ண போகிறாரு. அவரை தாண்டிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட பேட்டில் இருந்து 50+ ரன் இந்த மேட்ச் கண்டிப்பாக வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணது ஏர்லியராக விக்கெட் விழுகிற மேட்சஸ் எல்லாத்துலையுமே ருத்ராஜ் கைக்வாடோட பேட்டிங்லேருந்து கண்டிப்பாக அந்த 30லேருந்து ஒரு 50+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சாய் சுதர்சனுக்கு அந்த எல் வில்லியம்ஸ்லேருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து இருக்க போகுது. ஸோ திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த T20s வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து அந்த வந்து அக்ரஸிவ் மைண்ட்லேயே அவர் ஆடிக்கிட்டு இருந்தார். ஸோ அது வந்து T20s ஓகே, T20s அந்த மாதிரி தான் ஆடணும், வேறு ஒர்க் வெளியே இல்லை. பட் ஓடிஐ அதற்கு கொஞ்சம் மாறான ஒரு கேமு. ஸோ திலக் வர்மாவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு சூப்பரான பிளேயர் தாங்க. டொமஸ்டிக் லெவலில் அவர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி 50 ஓவர் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ திலக் வர்மா ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பிக்கு, ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கும். டாப் ஆர்டரில் சாய் சுதர்சன் ஏர்லியராக அவுட் ஆயிடுவாருங்கிற மனநிலையில் ஒரு டீமை போட்டிங்கன்னா அதில் திலக் வர்மா மஸ்ட் ட்ரெயினே நான் சொல்லுவேன். ஸோ சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர் அவர் பண்ணலை. ஸோ விக்கெட் கீப்பர் வந்து கேஎல் ராகுல் தான் பண்ணுறாரு. அப்படிங்கிறதுனால அந்த விக்கெட் கீப்பர் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த அட்வான்டேஜஸ் அவருக்கு இல்லை. லாஸ்ட் மேட்ச் கூட கேஎல் ராகுல் பேட்டிங்கே வரல, பட் ஆனால் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸில் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் அவருக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஆஸ் அ பேட்ஸ்மேனாக அவரோட பேட்லேருந்து நம்ம 35லேருந்து ஒரு 40+ ரன் அவர் அடிக்கணும். அப்படி அடித்தால் மட்டும்தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ அவர்கிட்ட வந்து ஸ்லைட்டியாக அவர் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லெக் ஸ்பின்னர்ஸ்ட்டு ஸ்லைட்டியாக ஒரு வீக் தான். ஸோ அது நமக்கு நல்லாவே தெரியும். அன்பு அசரங்க நிறைய முறை அவரை சொல்லி விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போது
லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஆப்போசிட் சைடில் கேசவ் மகாராஜா இருக்கார். பட் பிச்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. ஃபாஸ்ட் பாலர்ஸ் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் குவாலிட்டியான ஃபாஸ்ட் பாலர்ஸ் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். டாப் ஆர்டரில் ஏர்லியராக 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன் சைடு டீம்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் சஞ்சு சாம்சன் மஸ்ட் ட்ரையாக சொல்லுங்கள். டாப் ஆர்டரில் ஆடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் போட்டிங்கன்னா அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும்னு ஆடுறப்போ சஞ்சு சாம்சன் ஏர்லியராக அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அப்படியே இல்லைனாலும் ஒரு 25+ ரன் அடித்தால் கூட அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜான விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காததுனால அவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிடலாம். ஸோ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஹை பர்சன்டேஜ் பிளேயர். கிட்டத்தட்ட ஒரு 80-85% அவர் யூசர்ஸ் வந்து அவரை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆஸ் அ பேட்ஸ்மேனாக அவரோட பேட்லேருந்து நமக்கு மினிமம் 30+ ரன் வேணும். தென் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் கொஞ்சம் இருக்குது. நம்ம அதை கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு 11 பாயிண்ட் வந்துருவார். இதெல்லாம் ஓகே. ஆஸ் அ பேட்ஸ்மேனாக அவர் 30+ ரன் அடிக்க தவறிட்டார் அப்படின்னா 80% அவர் பிக் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இவர் 50-50 ஆப்ஷன்ஸ் தான் ரிஸ்க் ஆப்ஷனாக வந்து தெரிகிறார். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அந்த விக்கெட் கீப்பர்லேருந்து ஒரு 11 பாயிண்ட் கிடைச்சிடும். இது T20s அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதிலே கிடைச்சிடும். ஒரு 10 ரன் அடிச்சார்னா கூட ஒரு 35-40 பாயிண்ட்ஸ் வந்துருவார். ஓகே, அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிடலாம். பட் இது ODI அப்படிங்கிறதுனால மினிமம் அவர்கிட்ட ஒரு நம்பர் 30+ ரன் எதிர்பார்க்கணும். அந்த 30+ ரன் அடித்தால் மட்டும் அந்த ஃபேண்டசி டீமில் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அவருக்கு அதிகமாகவே இருக்கும். அதர்வைஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன் தான். கொஞ்சம் ஹை பர்சன்டேஜில் ஒரு ரிஸ்க் ஆப்ஷனாக வந்து கேஎல் ராகுல் தெரியுறாரு. ஒரு 30+ ரன் அடிச்சிருவார் அப்படிங்கிற மலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை. அதனால தான் சொல்கிறேன் 50-50 ஆப்ஷன்ஸில் வச்சுக்கோங்க. ஹை பர்சன்டேஜில் ஒரு ரிஸ்க் ஆப்ஷனாக தெரியுறாரு. ஸோ ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் இவரோட டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் பேட்டிங்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிடும். கடைசி 15 ஓவரில் வந்து ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துரும் அப்படின்னா இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் மோஸ்ட்லி லாங்கில் இருக்கிறதுனால 1-2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை தாண்டி பேட்டிங்கில் வந்தாலும் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஒரு 25 ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவார். அந்த ஃபீல்டிங் பொசிஷனில் லாங்கில் இருக்கிறவங்க 1-2 கேச்சஸ் பிடிச்சாருனா கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவார். ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காகவும் இருப்பார். ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் அவர் இருப்பார். ஸோ ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் 10 ஓவருமே பவுல் பண்ண போகிறாரு. பேட்டிங்கில் வந்தாலும் 15 ஒரு 20+ ரன் வரைக்கும் ஆடுவார். இந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாது அந்த மாதிரி பிச்சஸில் கூட அக்சர் பட்டேல் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் ஏசியன் கண்டிஷன்ஸில் ஏசியன் பிளேயர்ஸ் பெருசாக ஒரு விக்கெட் எடுத்ததில்லை. பட் வெளியில் இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கன், ஆஸ்திரேலியா இது மாதிரி பிளேயர்ஸ் அகேன்ஸ்டாக ஒரு விக்கெட் நிறைய எடுத்திருக்காரு. அதற்கு மெயின் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற அந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஸ்பின்னர்ஸில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஸோ அக்சர் பட்டேலிருந்து கண்டிப்பாக ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். 10 ஓவர் போல் பண்ணுறாரு. எக்கனாமிக்கலாகவும் போல் பண்ணுவார். தென் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே மோஸ்ட்லி அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் தான் கவர் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக ஒரு கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். தென் பேட்டிங்கில் வந்தாலும் 15 20+ ரன் வரைக்கும் அடிச்சிருவார். ஒரு சூப்பர்வான ஆப்ஷன் கிராண்ட் லீக்ஸ்க்கு கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் வந்து இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத காரணத்தினால. குல்தீப் யாதவ் கண்டிப்பாக 10 ஓவர் போல் பண்ணுறாருங்க. மினிமம் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் அவர் எடுத்துருவாருங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்பின்னில் வீக்குங்கிறதுனால இவர் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ். இப்போது இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இதில் தாங்க மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்க போகுது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஹர்ஷதீப் சிங் 5 விக்கெட்டும் ஆவேஸ் கான் வந்து 4 விக்கெட்டும் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து முகேஷ் குமார் வந்து விக்கெட்டே எடுக்கல. ஸோ இப்போ நம்ம யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஹர்ஷதீப் சிங்குக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவர் அதிகப்படியான ஒரு இதெல்லாம் நம்ம பிக் பண்ணிடுவோம். ஸோ ஆவேஸ் கானை வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸில் வைப்போம் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சும் சேம் இதே ஆப்ஷன் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து முகேஷ் குமாரை கண்டிப்பாக ஒரு டீம்லையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன காரணம் அப்படின்னா ஹர்ஷதீப் சிங் ஆவேஸ் கான் லாஸ்ட் மேட்ச் அந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு கண்டிப்பாக திரும்பவும் டீம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஓவர்ஸ் முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களோட ஓவரை கொஞ்சம் பார்த்து ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதற்காக விக்கெட்டே விழுவாதுன்னு சொல்ல வரல. மினிமம் 2 பேருமே ஒரு விக்கெட் எடுப்பாங்க. அப்போ முகேஷ் குமாரோட ஓவர் என்ன ஆகிடும் அப்படின்னா டெத் ஓவர்ஸ்க்கு மாறிடும். ஸோ பவர் பிளேல இவங்க போல் பண்ணுவாங்க. ஸோ டெத் ஓவருக்கு முகேஷ் குமார் போல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் மாறிடும். அப்படிங்கிறப்போ ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காகவும் இருப்பார், லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் முகேஷ் குமார் இருப்பார். கண்டிப்பாக இந்த 2 பேர்த்தை ப்ரிப்பேர் பண்ணுறது பதில் நீங்கள் முகேஷ் குமார் அட்லீஸ்ட் ஒரு டீம்லையாவது ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். பட் as usual ஹர்ஷதீப் சிங் ஆவேஸ் கான் 2 பேருமே ஒரு விக்கெட்டாவது அவர் கண்டிப்பாக அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீமை பொறுத்த வரைக்கும் டிடி ஜோர்சி அண்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 2 பேர் இன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதில் ரீசா ஹெண்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 16 இன்னிங்ஸில் 8 முறை வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட்டாக அவர் வீக்காக இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட ஹர்ஷதீப் சிங் அவர் அழகாக போல்ட் எடுத்தார். ஸோ ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ். இந்தியன் டீமில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பவுலர்ஸ் இருக்காங்களான்னா கிடையாது. ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் மட்டும் தான். ஸோ அவரை மட்டும் இவர் டேக்கிள் பண்ணி ஆடிட்டார்னா கண்டிப்பாக இவரோட பேட்டில் இருந்து 50
50லேருந்து ஒரு 80+ ரன் வரைக்கும் கூட அவர் ஆடுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகம். இந்த லெஃப்ட் ஹேண்டர்கிட்ட மட்டும்தான் அவர் கொஞ்சம் வீக்காக இருக்கார். அதர்வைஸ் மீது எல்லாத்துலேயுமே சூப்பராக ஆடிடுவார். லாஸ்ட் மேட்ச் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாங்கிறதுனால பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கார். கண்டிப்பாக கிராண்ட் லீக்ஸ் அவர் ட்ரை பண்ணி பாருங்கள். டிடி ஜோர்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுவில் கொஞ்சம் ஆவரேஜ் வைஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. டொமஸ்டிக் லெவலில் வெனுவில் கொஞ்சம் ரெக்கார்ட் கொஞ்சம் போராக தான் இருக்குது. இவர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக லாஸ்ட் மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நல்ல ஒரு குயிக்கர் பாலெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாருங்க. அதர்வைஸ் இவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 15லேருந்து ஒரு 20+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். வேண்டர்டசன் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியராக அவுட் ஆகிட்டார். இந்த வெனுவில் செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காரு. டொமஸ்டிக் லெவலும் சரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லையும் சரி நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. 40 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ராசி வேண்டர்டசன் ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார் இந்த பர்டிகுலர் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஐடன் மெக்ரம் ஸோ லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணலை. இந்த மேட்ச் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சாய் சுதர்சன், திலக் வர்மா, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல் இப்படி 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் 4 மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போக போகிறாங்க. கண்டிப்பாக ஐடன் மெக்ரம் இந்த மேட்ச் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். மினிமம் 4 மேக்ஸிமம் 6 ஓவர் வரைக்கும் ஒரு பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 25லேருந்து ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கான சான்சஸ். ஸோ ஐடன் மெக்ரம் மஸ்ட் ட்ரை இந்த மேட்ச்சில். ஸோ ஹென்ரி கிளாசனும் மஸ்ட் ட்ரை தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் ட்ரையாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ரோலில் இருப்பார். மினிமம் ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடுவார். விக்கெட் கீப்பர் மூலியமாக அந்த கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்லையும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கிடச்சிடும். ஸோ மஸ்ட் ட்ரை ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும். டேவிட் மில்லர் ஒரு ஹை ஸ்கோரிங் ஆடிடுவாங்க இந்தியா அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் டீம் எல்லாம் போட்டிங்கன்னா அதில் மஸ்ட் ட்ரை. அதர்வைஸ் வெனுவோட ஆவரேஜ் ஸ்கோரை 230 அப்படிங்கிறதுனால இந்தியாலாம் ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 255 ரன்ஸ் அந்த மாதிரியான ஆடுறதுக்கான சான்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மேட்ச்சில் டேவிட் மில்லர் வந்து கடைசியாக வந்து ஒரு 20+ ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். பட் அவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி ஸ்கொயர் பவுண்டரிஸும் சரி லாங் பவுண்டரிஸும் சரி அவர் தான் கவர் பண்ணுவார். ஸோ டேவிட் மில்லர் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் நிறையவே இருக்குது. 5 மெயின் பவுலர். ஸோ இதில் 2 ஆல்ரவுண்டர். ஸோ ஐடன் மெக்ரம் ஒரு பவுலிங் ஆப்ஷன். ஸோ 6 பவுலிங் ஆப்ஷன். இதில் வில் முல்டரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 6 மேக்ஸிமம் 8 ஓவர். ஃபிக்லுவாயை பொறுத்த வரைக்கும் அவரும் மினிமம் 6 மேக்ஸிமம் 8 ஓவர். ஐடன் மெக்ரமை பொறுத்த வரைக்கும் மினிமம் 4 மேக்ஸிமம் 6 ஓவர். ஸோ இந்த 3 பேரும் தான் இவங்களோட ஓவர்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. மீதி இந்த எல் வில்லியம்ஸ், பர்கர் அண்டு மகாராஜ் இந்த 3 பேருமே அவங்களோட 10 ஓவரை பவுல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் ஃபிக்லுவாய் அண்ட் வில் முல்டர் 2 பேருக்குமே என்ன ஆப்ஷன்னா பேட்டிங்கில் வந்தாலும் கணிசமான ரன் ஆடக்கூடியவங்க. மினிமம் 25+ ரன் வரைக்கும் ஆடக்கூடியவங்க. லாஸ்ட் மேட்ச் ஃபிக்லுவாயோ ஒரு 30+ ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாரு. ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. வில் முல்டரும் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. ஸோ அப்படிங்கிறப்போ 2 பேருக்குமே அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ன்னு இருக்குது. பேட்டிங்லையும் கணிசமான ரன் ஆடுவாங்க. தென் பவுலும் வந்து பண்ணுறதுனால லோ பர்சன்டேஜ் பிக்காக வேறு இருக்கார் வில் முல்டர். ஸோ கண்டிப்பாக வந்து அவரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கிராண்ட் லீக்ஸில். ஸோ ஃபிக்லுவாயும் 6லேருந்து 8 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். ஃபஸ்ட்டு பவுலிங்னா இவங்க 2 பேரும் மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன். அதே மாதிரி டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எல் வில்லியம்ஸ், பர்கர் 2 பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸுக்கு தாங்க டெத் ஓவரில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். பர்கர் பொறுத்த வரைக்கும் இன்சியில் பவர் பிளேயில் பவுல் பண்ணிடுவார். பர்கரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். கேசவ் மகாராஜா அவர்கிட்ட வந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பிச்சரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணலை. பெருசாக ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கலங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெக்கார்டும் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ கேசவ் மகாராஜ் கிட்ட நம்ம 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். வில்லியம்ஸ் வந்து ஒரு பிக் டிஃபரன்ஷியல் லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பார். கண்டிப்பாக கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டபுள் ஆப்ஷன்ஸில் இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடன் மெக்ரம், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், முல்டர், அடுத்ததாக ஹென்ரி கிளாசன். இந்த 5 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க. டபுள் ஆப்ஷன்ஸில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பாங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஸோ அடுத்தது ஹை பர்சன்டேஜில் ரிஸ்க்கான ஆப்ஷன் ஆஸ் யூசுவல் நம்ம சொன்ன மாதிரி கேஎல் ராகுல், ஹர்ஷதீப் சிங் லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் வரைக்கும் எடுத்ததுங்கிறதுக்காக அவர் பர்சன்டேஜ் வைஸாக கொஞ்சம் அதிகமாக பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் ஒரே 1 விக்கெட் தான் அவர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் வைஸாக அவ்வளோ பேர் பிக் பண்ணிக்கிறது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஹர்ஷதீப் சிங் ஹை பர்சன்டேஜில் ரிஸ்க் ஆப்ஷனாக தெரிகிறாரு. ஸோ 50-50 ஆப்ஷன்ஸில் அவரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கேஎல் ராகுல் ஆஸ் யூசுவல் நம்ம சொன்ன மாதிரி விக்கெட் கீப்பர்லேருந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அவருக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அதை தாண்டி பேட்டிங்கில் வந்து அவர் ஒரு 30+ ரன் அடிக்கணும். அதுக்கு கம்மியாக ஆடிட்டார்னா அவர் இந்த ஃபேண்டசி டீமில் அவருக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிக்காக இருக்கார். ஸோ அதனால் இந்த 2 பேரையுமே நீங்கள் 50-50 ஆப்ஷன்ஸில் உங்களோட டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜில் இம்பார்ட்டன்ட் பிளேயர் சுஸ்வல் திலக் வர்மா, முல்டர் அவர் ரொம்ப லோ பர்சன்டேஜாக இருக்கார், டேவிட் மில்லர், சஞ்சு சாம்சனுக்கு விக்கெட் கீப்பர் மூலிமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வராது. இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒன்று இல்லை. அஸ் அ பேட்ஸ்மேனாக அவர் நிரூபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மேட்சஸாக இந்த மேட்ச் பார்க்கப்படுது. ஸோ சஞ்சு சாம்சன் அவரோட பேட்லேருந்து அந்த ஒரு 40+ ரன் அடித்தார் அப்படின்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் லோ பர்சன்டேஜ் பிக்காக வந்து கண்டிப்பாக ஒரு சஞ்சு சாம்சன் இருப்பார். அடுத்ததான் டிஃபரன்ஷியல் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா என் பர்கர், முகேஷ் குமார், டிடி ஜோர்சி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் குமாருக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். என் பர்கர் அவர் இல்லைன்னா எல் வில்லியம்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வில்லியம்ஸ்க்கு நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். முகேஷ் குமார் இந்தியன் டீமில் அசிதீப் சிங், ஆவேஸ் கன் 2 பேர்த்த கம்பேர் பண்ணுறப்ப நான் முகேஷ் குமாருக்கு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்க இந்தியா அப்படின்னா முகேஷ் குமார் வந்து ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக வந்து கண்டிப்பாக இருப்பார். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை பார்த்தோம் அப்படின்னா ஐடன் மார்க்ரம், ராசிவ் வாண்டர்டசன், ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர், வில் முல்டர், என் பர்கர், ஆண்டில் ஃபிகுல்வாயோ. ஸோ ஃபிகுல்வாயோ என் பர்கருக்கு பதில் நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கேஎல் ராகுல், ருத்ராஜ் கைக்வாட், திலக் வர்மா, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், முகேஷ் குமார் அண்ட் குல்தீப் யாதவ். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நீங்கள் போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரேங்க் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களோட ஸ்மால் லீக்ஸில் உங்களோட ஆப்பனன்ட்ஸ் ஐடன் மர்க்ரம், முல்டர் அண்ட் அக்சர் பட்டேல் இந்த 3 பேருக்கும் தான் மோஸ்ட்லி அவங்களோட ஆப்பனன்ட் வந்து சேஃபாக கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொண்டு வந்திருப்பாங்க ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கிராண்ட் லீக்ஸில் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்டில் ஃபிகுல்வாயோ அவருக்கு வந்து ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். குல்தீப் யாதவுக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு டீம்லையாவது அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அவர் பவுல் பண்ண போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக குல்தீப் யாதவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் அடுத்தடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்த்துரும். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.